அது மட்டும் இல்ல, நேற்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. எஸ்ஐஆர்னா என்ன, எஸ்ஐஆர் என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதை எப்படி நாம் முறையாக பயன்படுத்திட வேண்டும், அதை என்ன காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அது குறித்து நம்முடைய பொதுமக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில விமானத்தை பிடிச்சு திருச்சிக்கு வந்து இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமண நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு புதுக்கோட்டைக்கும் போக போறேன். ஆக இப்படி இயங்கிக் கொண்டிருப்பதுதான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இது இயக்கம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இது இயக்கம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், இங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் இன்றைக்கு பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஆக என்ன காரணம்? எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறையை ஏய்ப்பு விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம மிரட்டி பார்த்தார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செஞ்சு எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமெல்லாம் வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் திருச்சிக்கு வந்த உடனே ஒரு செய்தி கிடைச்சது. என்ன செய்தின்னா, இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். விரைவில் வர இருக்கிறது, அந்த பிரச்சனை வர இருக்கிறது. 11ஆம் தேதி நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வர இருக்கிறது. நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதுல எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம்? இதை நீங்க யோசித்து பார்க்கணும். அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் பிஎல்ஓ என்பது அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்வது. பிஎல்ஏ 2 என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நியமிக்கிறவர்கள் பிஎல்ஏ 2 என்று சொல்லுகிறோம். அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள், உதவி செய்வார்கள், அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள். இதுதான் பிஎல்ஏ 2 வேலை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பிஎல்ஏ 2 போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள் எல்லாம் எப்படிலாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முறையாக பயிற்சிவித்து அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள், உதவி செய்வார்கள், அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள். இதுதான் பிஎல்ஏ 2 வேலை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பிஎல்ஏ 2 போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள் எல்லாம் எப்படிலாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முறையாக பயிற்சிவித்து அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால்
அது எடுபடாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நம்முடைய பழனியாண்டி அவர்கள் இங்கு நன்றி உரையாற்றி அதற்கு பின்னால் பேசுவதற்கு முன்னாலே இங்கே தேர்தல் நிதியாக ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாயை நிதியாக இங்கே தந்திருக்கிறார். உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது தேர்தல் நிதியாக முதல் அறிவிப்பாக இன்றைக்கு இந்த திருப்பரங்கம் தொகுதியிலிருந்து நம்முடைய பழனியாண்டி அவர்கள் தந்திருக்கிறார். நிச்சயமாக உறுதியாக இது ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கான அறிகுறியாக இது அமைந்திருக்கிறது. 51 கோடியோடு நிச்சயம் நிற்க மாட்டார். தொடர்ந்து இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிதியை அதிகமாக தருவார் என்ற நம்பிக்கை நிலைமை உண்டு. அதே நேரத்தில் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார். கடைகன் பார்வையில் எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பும், அதில் எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் என்கிற தலைப்பில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தவிர யாரையும் விட்டுவிட மாட்டோம். இது திராவிட மாடல் ஆட்சி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழி நின்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு துணை நிற்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இங்கே மகிழ்ச்சி கடலில் மணவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த கோரிக்கையை உரிமையோடு இங்கே எடுத்து வைத்து, புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.